சார் தந்தி. Arriving tomorrow with cash. ஐயோ, நாளைக்கு அவர் மெட்ராஸ் திரும்பி வராரே. பணத்தை இந்த கொள்ளக்கார கும்பல் பாத்துருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? என்னமா அது தந்தியை கிழிக்கிற? யாரு கொடுத்திருக்காங்க? உங்க புள்ளதான் கொடுத்தாரு. நாளைக்கு பணத்தோட திரும்பி வராரா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்காக அத்த சந்தோஷப்படுறீங்க? அவர் தந்தியில என்னன்னு கொடுத்திருக்காரு தெரியுமா? நீங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, இன்னும் வெளியே போகலையான்னு. நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாதான் அவர் பணத்தோட வீட்டுக்குள்ள நுழைவாரா. பாவி, பெத்த வயிறு பத்தி எரியுது. இனிமே இந்த வீட்டை நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். வாங்க போலாம். சரி, என்ன பண்றது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிட்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் திரும்பி வருவோம். என்ன மாமா, அவர்தான் ஏதோ கோவத்துல எழுதிருக்காருன்னா நீங்களும் உடனே புறப்படணும்னு சொல்றீங்களே? இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நாங்க இங்க இருந்து போறதை தவிர வேற வழியே இல்ல. அந்த பாசமே இல்லாதவன் வந்தான்னா மனசு நொந்து சாபம் கொடுத்துட்டு போனோம். நீ ஏம்மா அழற? உனக்கு இருக்கிற பாசம் கூட அவனுக்கு இல்லையே. என்ன பாசம், என்ன பாசம்? எங்களுக்காக நீ அழுவுற. உன்னை விட்டு பிரிஞ்சு போக எங்களுக்கும் தான் மனசு இல்ல. நான் வேணும்னு அழல மாமா, கண்ணுல அந்த தண்ணீர் தானா கொட்டுது. எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நீங்க பெட்டியும் படுக்கையும் மட்டும் எடுத்துக்கிட்டு புறப்படுங்க. நீ அழாத, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. என்ன பாக்குறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் உங்க தடைய மீறி பிறந்தவன் இல்ல, உங்க தங்கச்சிக்கு பிறந்தவன். தங்கச்சி குழந்தையா? அதுக்குள்ள பிறந்துச்சா? ஆமாங்க, அவசரப்படுறதுல இவன் அவங்க அம்மாவையே மிஞ்சிட்டா. 8வது மாசத்திலேயே எக்ஸ்பிரஸ் வேகத்துல வெளியே வந்துட்டா. இந்தாமா. என்ன பாக்குறீங்க? தாலியவா? ஆஸ்பத்திரியில அப்பா யாருன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்கல்ல, அதனாலதான் நாங்களே தம்பியை விட்டு தாலியை கட்ட வச்சுட்டோம். கஷ்டத்துல கல்யாண செலவு மிச்சம் தானே. இந்தாமா. மாமா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வரதட்சணை கேட்டே இருக்க மாட்டேன். பரவாயில்ல மாமா, நீங்க கொடுத்தது தானே கேக்குறீங்க. நீங்க ஒவ்வொரு காசுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. பணம் ஒண்ணும் வேண்டாம், உங்க வீட்டு பொண்ணை கொடுங்க போதும். எப்ப என் பையன் உங்க வீட்டு பொண்ணை தொட்டுட்டானோ அப்பவே அந்த பொண்ணு எனக்கு மருமகள் ஆயிட்டா. என் மருமகளை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு. இல்ல மாமா, ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் செய்ய வேண்டிய கடமை. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, வாங்கிக்கங்கப்பா. இல்ல மாமா, என் தங்கச்சி கல்யாணத்தை தான் நான் பார்க்க முடியல. அவ சந்தோஷமா வாழறதையாவது நான் பார்க்கணும். இந்தாங்க. நீங்க சொல்றீங்கிறதுக்காக இதை நான் வாங்கிட்டு போறேன். இன்னைக்கே என் மருமகளை அழைச்சிட்டு போலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்னங்க உண்மைன்னு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா இல்லனா நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேங்க. உங்க தங்கச்சிக்கு புள்ள பொறுக்கிற நேரத்துல உல்லாச பயணம் வேண்டான்னு கேட்டாங்களா? ஓசில 2 டிக்கெட் கிடைச்சதுன்னு சிலோன் போயிட்டாங்க. என்னது, சிலோனுக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க, நான் கூட அத்திக்கிட்ட உங்க பொண்ணுக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க புள்ள கூட முன்ன பின்ன பிறக்கும், ஆனா பிளைட் முன்ன பின்ன புறப்படாதுன்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நல்ல அப்பா அம்மா. அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க உங்களை நினைக்கிறதா எனக்கு தெரியல. மிஸ்டர் ரவீந்தர், எனக்கு ஃபேமிலில தான் ப்ராப்ளம்னா ப்ரொஃபஷன்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சால்ரைட் தியாகு, இதெல்லாம் சகஜம்தான். உங்க ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா எனக்கு மறுபடியும் இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்காது. என்ன சாப்பிடுறீங்க? இது உங்க பார்ட்டி, as you please. Better? Excuse me. Sure. அப்பா, என்னப்பா அதெல்லாம்? என்னடா அது? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறேன். நீதான் லெட்டர் போட்டிருந்தியே. என்னன்னு?
நாங்க 2 பேரும் வீட்டுல இருந்தா பணத்தோட வீட்டுக்கு வர மாட்டேன், தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு எழுதி இருந்தியாமே. அப்படின்னு யார் சொன்னா? உன் பொண்டாட்டி தான் உன் லெட்டரை படிச்சு சொன்னா. செல்வியா? ஆமா, நான் பரவாயில்லடா. ஆனா உன்னை பெத்த அம்மா எந்த நிலைமையில இருக்கான்னு வந்து பாருடா. வா. துரும்ப எடுத்து போட்டிருப்பாளா? உன் பொண்டாட்டி பேச்சு நம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போதே உங்க அம்மா கிட்ட சொன்ன, சின்னவன் சௌரியமா இருக்கிறான், அங்க போய் தங்கலாம், மரியாதையே போயிடும். சரி, தெரிஞ்ச ஹோட்டல் தானேன்னு இங்க வந்து தங்கிடும். பில்லுக்கு பணம் கட்ட முடியும். என்ன பேரர் ஆக்கி விட்டான். இவளை பாத்திரம் தைக்க விட்டுட்டான். செல்வி, 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 நீ பகடக்காய் உரட்டுறதுக்கு ஏன் தலைதான் கிடைச்சதா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? நீதான் இந்த முண்டை வாக்கிட்டியே. நான் சொல்லாத ஒண்ண சொன்னதா சொல்லி என் தம்பி அவன் சம்சாரத்தையும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன். நான் எழுதாத ஒண்ணு எழுதுனதா சொல்லி எங்க அப்பாவையும் அம்மாவையும் ஹோட்டல்ல வேலை பார்க்க வச்சுட்டேன். ஆமாங்க, நான் தான் செஞ்சேன். இப்ப அதனால என்ன குடிமொழிக்கு போச்சு? என்ன குடிமொழிக்கு போச்சா? நான் உயிரோட இருக்கும்போது எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறது என் கண்ணால பார்க்க வச்சுட்டியே. மரியாதை அவங்க கால்ல விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வா. மாமியார் மாமனார் கால்ல விழறதோன்னு அசிங்கம் இல்ல, ஒரு தடவை இல்ல 1000 தடவை விழ தயார். ஆனா நான் பண்ணதான் தப்புன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்க இனிமே உனக்கு உரிமை இல்ல. Get out! I say get out! அனுசரிச்சு நடந்துக்கிறத விட்டுட்டு இப்படி பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறியே, என்ன பொண்ணுமா நீ? தியாகு, இந்த வீட்டை நாம பேங்க்ல அடகு வச்சல, அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 15 நாளுக்குள்ள பணம் கட்டலன்னா ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம். என்னடா சிரிக்கிற? இந்த வீடு போனா போகட்டும், டாக்டர்ஸ் குவார்டர்ஸ்லயே தங்கிலாம் நினைக்கிறியா? எனக்கு வேலை போயிடுச்சு. என்னடா சொல்ற? வேலை போயிடுச்சா? அன்னைக்கு உயிர் போற விஷயம் சொல்லி எனக்கு போன் பண்ணீங்களே, அப்ப நான் விட்டுட்டு வந்த கேஸ் உயிரே போயிடுச்சு. அதனால எனக்கு உத்தியோகமும் போயிடுச்சு. இனிமே இவன் நமக்கு எப்படி சோறு போடுவான்? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அன்னைக்கு உங்க வீட்ல நான் பருப்பு நெய்ய துண்ணதுக்கு சங்க சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்கு ஆடின மாதிரி ஆடினிய. இப்ப பாத்துக்கினே உன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டாலே நினைக்காதீங்க, நீங்க சொன்னதா சொல்றேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மளிகை கடை பாக்கி கூட கேட்கல. அப்பப்ப உங்க அப்பா நேசத்துக்கும் உங்க அம்மா கிளப்புக்கு கைமாத்தா வாங்கின கடை 3000 ரூபாய் இருக்குதுப்பா. எனக்காவது பரவாயில்ல 3000. பரதா, தப்பு தப்பு. பரதர், அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஊடு இவ்வளோ பெருசா இருக்குதே, நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு என் வீட்டுக்காரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஆம பூந்து விடும் அமீனா பூந்து விடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ யார ஆமேங்கிற, யார அமீனாங்கிற? அதையும் அவளுக்கு எடுத்தா சொல்லணும். எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணப்பா. உங்களுக்காக வேணா கேட்டு பாக்குறேன். நீங்க இருக்கிறது இல்லாத பொழுது முடிஞ்சா தெரியும். யார் வாங்கின பாக்கி தர போறியா இல்லையா? எனக்குதியா ஜவுளி கடை பாக்கி என்ன? கட்டிட்டா இருக்க பதில் சொல்லுமா? ஹலோ, யாரு? வேணுகோபாலா? பர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம்ல போன் பண்ணாருப்பா. டுமாரோ ஈவினிங் அவர் மகளுக்கு ரிசப்ஷன். உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட், காரம், காஃபி, கட்டெட் எல்லாத்திலும் 1000 1000 1000 போட்டு உடனே அனுப்பி வை. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம், because hotel name is my wife name. Be the careful. பரவாயில்லையே, பணம் வந்தோடனே இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க. ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்டமா? ஆமா, மனசு கேட்கலப்பா.
எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் நிலைமை பாத்தீங்களா? உனக்கு மட்டும் இல்லப்பா, பொறுப்பான பொண்டாட்டி பேச்சு கேட்காத எல்லாருக்குமே இதே நிலைமை தான். எல்லாரும் சீதேவி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மூதேவியை வெளியே அனுப்புவாங்க. நீ மூதேவிங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சீதேவி வெளியே அனுப்பிட்டியப்பா. தியாகு, ரொம்ப பேரு அப்பா அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு புரியாம தெரியுறாங்க. பெத்தவங்களோட துக்கம் புள்ளைய புதைக்கிறதோட முடிஞ்சு போகுது. ஆனா பொண்டாட்டியோட துக்கம் அன்னைக்கு தாண்டா ஆரம்பமே ஆகுது. அதுக்கப்புறம் பொட்டு எடுத்து பூ எடுத்து வெள்ளை சேலை கட்டி வெதவேன்னு முத்திர குத்தி வெளிய தெருவு போய் நிக்காதடி பாவின்னு தடுத்துறாங்க. அதுக்காக கட்டினவளுக்கு கற்பூரம் காட்டுன்னு சொல்ல கருணை காட்டுன்னு சொல்ற. உன் பொண்டாட்டிய வெளியே அனுப்பிட்டிய, அவ என்னடா தப்பு பண்ணா? சரிகட்டு போன உன் தங்கச்சிய அவ தான் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சா. நீ அவ அப்பங்கிட்ட கொடுத்த வரதட்சணை பணத்தை அவதாண்டா இன்னும் பத்திரமா வச்சிருக்கா. ஆனா உன்னை பெத்தவங்க மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு போயிட்டாங்க. உன்னை யார விலை கேட்கல, இல்லன்னா உன்னையும் வித்து இருப்பாங்க. டே தியாகு, இன்னைக்கு ஒண்டிட்டு இருக்கிறாங்களே உன் தம்பியோட வீடு, அவன் வசதியானதுக்கு காரணமான ஓட்டல், எல்லாத்துக்குமே மூல காரணம் உன் பொண்டாட்டி கழட்டி கொடுத்த வளையல் தாண்டா. அதை கொண்டுட்டு போய் கொடுத்த கையும் இதுதாண்டா. அது மட்டுமா, உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அவப்பட்ட கஷ்டத்தையோ அவ செஞ்ச தியாகத்தையோ கொஞ்சம் யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. ஏன் இப்படி மாத்திரையை கொடுத்து கொடுத்து என்ன பலடியாக்க பாக்குறீங்க? இது நிரந்தரமா இல்ல செல்வி, கொஞ்ச நாளைக்கு தான். தங்கச்சி கல்யாணம், தம்பிக்கு ஒரு வேலை, அம்மா அப்பா கொஞ்சம் பொறுப்பு, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம். புரியுதுங்க, பத்தியமா இருன்னு சொல்றீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்டா. பத்தியம் மட்டும் இல்லங்க, எந்த பட்னியும் இருப்பேன். கவலைப்படாதீங்க, காய்கறி வாங்கினதுல காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், இதை சேர்த்து கொடுத்துருங்க. பஸ் வச்சுக்க. புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம உடம்பு பாழாக்கிக்கிறீங்க? தியாகு, அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். டே தியாகு, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பொறுப்பே இல்லாத உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பொருந்தவே பொருந்தாதுடா. டேய், உடனே போய் உன் பொண்டாட்டிய கூட்டு வந்துடுறா. டாக்டர், என் மகனுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க மகனுக்கு மென்டல் ஆன்சைட்டியும் டென்ஷன் அதிகமா இருந்ததுனால அவர் மூளையில் இருக்கிற ரத்த குழாயில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை உடனடி ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஏன் டாக்டர், ஆபரேஷன் பண்ணினா என் மகன் பழிச்சுக்குவானா? 100ல் ஒருத்தர் படைச்சிருந்தா கூட நம்பிக்கையா சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் நாங்க செய்யறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல டாக்டரை நோயாளி ஆக்கிட்டீங்க. டாக்டர் தியாகுக்கு முக்கியமானவங்க யாரு? நான் தான். இந்த ரெட் கார்டு ஒரு கையெழுத்து போடுங்க. ரெட் கார்டா? ஆமா சார், இந்த மாதிரி டேஞ்சரான கேஸுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கணும். எது நடந்தாலும் எங்க பொறுப்புன்னு ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நான் போடுறேன். ஒரு விஷயம், இங்க அவருக்கு நடக்கிற வைத்திய செலவு எல்லாத்தையும் கையெழுத்து போடுறவங்க தான் கொடுக்கணும். எவ்வளவு செலவாகும்? அது 1000த்திலும் முடியலாம், லட்சத்தையும் தாண்டலாம். எத்தனை லட்சம் ஆனாலும் கொடுப்பா, நான் போடுறேன். இப்படி வாயா. ஏன் அக்கறையில் அவர் மாமனாரே பேரனுக்கு மொட்டை அடிக்கணுங்கிறதுக்காக பழனிக்கு போட்டாரா? கட்டினவளாவது வரலாம் இல்ல? அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு என்னத்துக்கு? அதுக்காக எங்க அண்ணன் சித்த பரவாயில்லன்றியா? அதுக்கு சொல்லலையா, அவர் பழிச்சுக்குவார்னு பெரிய டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்?
என்ன கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, முக்கியமான கையெழுத்து போடுங்கன்னா மூளைக்கு ஒருத்தர நின்னு பேசிக்கிட்டீங்களே, யாருதான் கையெழுத்து போட போறீங்க? நான் போடுறேன். நீங்க யாருமா? யாரா? தியாகோட சம்சாரம்யா. நீ கையெழுத்து போடுமா. மாமா, அவர் தங்கச்சிக்கு சீதனமா எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் என்கிட்டதான் இருக்கு. பத்தாதுக்கு இந்த நகையெல்லாம் வித்து பணத்தோட வாங்க. அம்மா, என் புருஷனுக்கு மிஞ்சியா மாமா நகையும் நட்டோம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாது. செல்வி, நான் பிறந்த பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என் கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை கட்டிக்கிட்டவனுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு நீங்க என்ன குறை வச்சீங்க? ஒண்ணா ரெண்டா எத்தனையோ. செல்வி, என்ன மன்னிச்சுடு. இந்த ஜென்மத்துலதான் உன் ஆசையெல்லாம் என்னால நிறைவேற்றிக்க முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நானே உனக்கு புருஷனா வந்து உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். அடுத்த ஜென்மமா? இந்த ஜென்மத்திலேயே என் ஆசையெல்லாம் நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆபரேஷன்ல நீங்க நிச்சயம் பொழைச்சிருவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாதுங்க. நான் யோகக்காரிங்க. அப்படி ஒரு யோகம் உனக்கு இருந்தா நான் உனக்கு புருஷனா வச்சிருப்பேனா? மேடம், மேடம், இந்த மருந்து எங்க இருந்தாலும் உடனடியா வாங்கிட்டு வாங்க. Come on, quick. மாமா, அத்தை, எங்க போயிட்டாங்க? இங்கேதான் இருந்தாங்க. டாக்டர், உண்மையிலேயே நீ ரொம்ப யோகக்காரியமா. உன் புருஷனை நீ காப்பாத்திட்ட. கல்யாண மேட மேல கழுத்த நீட்டி வந்தாளே, இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கேட்டு நின்னாளே. சந்தோஷத்தை உண்டாக்குங்க.